ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மண்ணில் சக்தி தீர்மன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். சக்தி தீர்மன் வந்து என்னோடய கெரியரில் 25வது படம். 25 படம் நடிப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு விளையாட்டாக ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு கெரியர் ஆரம்பித்தேன் நடிக்கணும்னு சொல்லிட்டு. முழு நடிகராக ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக கமல் சார், சிவாஜி சார், இப்போ கரெக்டில் நடிக்கக்கூடிய பல நடிகர்கள், எம்எஸ் பாஸ்கர் சார், எவ்வளோ பெரிய இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைசாலிகள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் முழு நடிகர்களாக தகுதியே கிடையாது. நான் முழுக்க நம்பினது வந்து நடிப்பை தாண்டி என்னால் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியும். அந்த கதையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாதிரி கதையை வந்து நான் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். என்னை தவிர்த்து ஆள் கிடையாது இப்போதைக்கு. எல்லாம் ஸ்டீரியோ டைப்பிக்காக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து போனால் பிச்சைக்காரன் 1 அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனை ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள் நான் வந்து தைரியமாக எடுப்பேன். ஸோ அந்த முடிவுகளுக்கு ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தை நடித்தா, பிஹேவியர்ஸ் இருந்தால் போதும், நார்மலாக நடித்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த ஸ்கிரிப்டை மட்டுமே பேஸ் பண்ணி நடிகனாக மாறிட்டேன். முழுக்க நான் வந்து பெரிய நடிகன் அப்படின்ற ஒரு நினைப்புடன் நான் வரல. ஸோ நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்போவே நான் நிறைய குத்துப்பாட்டெலாம் பண்ணி பழக்கப்பட்டவன் தான். பட் ஸ்டில் நான் வந்து கொலை பண்ணிட்டு கொலைப்படியை மறைச்சிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணேன். ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்காக நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. சலீம் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி பிச்சைக்காரன், அதில் வந்து பிச்சைக்காரனாக நடிக்க சிலர் மறுத்தும் பொழுது அந்த கதை நல்லாயிருக்கும். அதில் தான் எனக்கு ஒரு ஹீரோ கண்ணில் படலாம். தென் உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி, சண்டை போடுறதை தாண்டி, பஞ்ச் டைலாக் பேசுகிறத தாண்டி, டான்ஸ் ஆடுறதை தாண்டி, எனக்கு வந்து அம்மாக்கா ஒருத்தர் பிச்சை எடுத்தாங்களே, அவன் தான் எனக்கு வந்து ஹீரோவை பட்டான். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்னால் நம்பிக்கை பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும் பொழுது நல்ல புது டேரக்டர்ஸ் வந்து உருவாக்க முடியுன்ற காரணத்துக்காக மட்டுமே நான் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கேன். தவிர நான் நடிக்கின்றதுக்காக நடிக்க ஆரம்பிக்கல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்க முடியுது ஒரு நடிகனாக இருக்கிறதுனால. நடிகனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என்ன பண்ணணுன்னா ஒரு நியூ அப்கமிங் டேரக்டர்ஸை போய் ஒரு நல்ல கதை வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து நடிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்டர்ஸே போய் நான் கேட்டுட்டு இருக்கணும். நானே ஒரு ஆவரேஜ் ஆக்டராக வளர்ந்து வச்சுக்கிறதுனால நிறைய டேலண்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லாயர் படத்தோட படமாக இருக்கட்டும், போன படம் மார்கனாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின படம் ரோமியோவாக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு என்னோடய கம்பெனியில் இது வரைக்கும் தயாரித்த ஒரு படங்களில் ஒரு 90% படங்கள் வந்து புது டேரக்டர்ஸ்க்கு நான் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அந்த மாதிரி முடிவுகள் இருக்கிறதுனால நான் வந்து விஜய் ஆண்டனி அப்படின்ற ஆக்டராக நான் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அவரை காப்பாற்றுறதும் என்னோட தேவையாக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ நான் என்ன காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய டேரக்டர்ஸ் காப்பாற்ற முடியுன்றதுக்காக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா நடித்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி இது வரைக்கும் 25 படங்கள் நம்ம நடித்தாச்சு. அதில் 25வது படம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். இந்த 25வது படத்தில் வந்து அருண் பிரபு கூட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மனமார்ந்து சொல்கிறேன், அருவி படத்தோட தீவிரமான ரசிகர் நான். அருவி படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ சண்டை படங்கள் பார்த்துக்கலாம், டான்ஸ் படங்கள் பார்த்துக்கலாம், இத்தனை பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அருவியும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க கூட தயவு செஞ்சு அருவி படத்தை பார்த்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் மூவி இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி வாழ்கிற படமும் பிடிக்கும். இப்படி நான் வந்து நிறைய இயக்குநர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நடிகனாக மாறிட்டேன். ஜெயிச்ச இயக்குனர், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண இயக்குனர், நல்ல பேர் எடுத்த இயக்குனர் வந்து என்னை தேடி வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும்பொழுது அருண் பிரபுவோட மெசேஜ் வந்துச்சு, சார் உங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு. நேரில் மீட் பண்ணும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து வழக்கமாக என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்கமிங் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு லெஜெண்டரி நல்ல பேர் எடுத்த ஒரு டேரக்டர், நல்ல கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் எதுக்காக என்ன ஓகே பண்ணார், எதுக்காக தேடி வந்தார், ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர்கிட்ட கேட்டேன், பேசினேன். இல்லை சார், இந்த கதைக்கு வந்து யதார்த்தமான பிஹேவியர்ஸ் தான் தேவைப்படுது, ப்ளஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமேஜும் உங்களோட பிஹேவியர்ஸும் எனக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன கதை வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் மூவி தான். பட் ஸ்டில் வந்து என்னை வந்து நீங்கள் கைவிட மாட்டீங்க. அருண் பிரபு வந்து ஈஸியாக அந்த ப்ராஜெக்டை ஏனோ தானே எடுத்துட மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கையில் ஹை பட்ஜெட் மூவி எடுத்துட்டேன். பொலிட்டிக்கலி வெரி சென்சிட்டிவ் மூவி. வழக்கமாக வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ஓடிடுவாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப சாதாரணமாக தான் அதை ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா எனக்கு பொலிட்டிக்கலி எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த, இது இனம் சார்ந்த எந்த அரசியலும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஏழை இருக்கிறான், ஒரு பணக்காரன் இருக்கிறான். ஏழை வந்து பணக்காரன் ஏழைக்கு மேலே கொஞ்சம் சிம்பத்தியாக நடந்துக்கணும். ஏழைங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து முன்னேறணும். இந்த அரசியல் தான் காமனாக பேச தெரியுமே தவிர அது தவிர்த்து எனக்கு வந்து இந்த அரசியல் விதமான தனிப்பட்ட உணர்வுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்றதுனால நான் ஒரு காமன் மேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சரி, மக்களும் சரி, எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்து மேலே எந்த விதமான எதிர் விமர்சனமும் இல்லைனா வந்து
இது மீன் பண்ணி சொல்லியிருக்காரு, இதை மீன் பண்ணி அந்த சீன் பண்ணியிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அருண் பிரபுவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ஃபில்ம் மேக்கர், அவர்கிட்ட பயஸ்ட் தாட்ஸ் எதுவும் கிடையாதுன்றதுனால வாட் எவர் இட் இஸ் இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் ஃபார்மாக மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னு ரொம்ப நம்பி இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சாச்சு. சென்சார் ஆகி படம் யூஏ வாங்கியிருக்குது, இன்னும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவசியம் இந்த படத்தை பாருங்கள். எட் அனதர் மூவி தான் இது. வந்து முதல்வன் பார்த்தீங்க, ஜென்டில்மேன் பார்த்தீங்க, இந்தியன் பார்த்தீங்க, அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி படங்களை அருண் பிரபு, விஜயாண்டனி மாதிரி ஒரு ஆக்டர்ஸை வச்சு எடுத்தால் கரண்ட் சேனர்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட சிறப்பு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த படத்தோட டேக்கிங், அதோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். விறுவிறுன்னு போவோம் ஃபஸ்ட்டு டைம்லேருந்து. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். வர செப்டம்பர் 19 இன்றைக்கோ நாளைக்கோ படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து சென்னை முடித்த பிறகு அதை டேரெக்டாக நான் இங்கே தான் வந்திருக்கேன், மதுரை மண்ணில் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரோட குடும்பத்தோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த படம் கண்டிப்பாக. தமிழ்நாடு முதலமைச்சர் இசையமைப்பாளர் இளையராஜா அவரோட பெயரில் வந்து வருடந்தோறும் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதான் இளையராஜா சார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. நான் வந்து எல்லா மியூசிக் டேரக்டரும் பெரிய ஆள் தான், எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். பீத்தோவன் இருக்கார், மொசார்ட் இருக்கிறாரு, இந்தியில் பேர்லாம் நிறைய பேர் சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ராஜா சாரோட ஒரு மியூசிக்கில் உள்ள ஒரு ஆத்மா எனக்கு தெரிஞ்சு, மேபி மற்றவங்களுக்கு இருக்கலாம், அவரோட நாடியும் ரத்தமும் அவர் மியூசிக் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து நான் உணர்ந்தது இல்லை பெருசாக. கண்டிப்பாக அவர் வந்து பெரிய ஒரு சகாப்தம் வந்து ஒரு சாதாரண பண்ணைப்புறத்துலேருந்து எந்த என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் ஹார்மோனியம் கொட்டு மட்டும் வாசிச்சுட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி, அதுவும் அவர் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கம்போஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துப்பேன். அவர் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே ஒரு பாட்டு முடிச்சுடுவார், ரீ ரெக்கார்டிங் படத்தை 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவாருன்னு நான் சொல்கிறது பல பேருக்கு புரியாது, என்னென்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியாது. ஒன்று மட்டும் நினச்சிங்க, விஜயாண்டனி நான் வந்து ஒரு 50 படம் இன்றைக்கும் கான்செர்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஹிட்டு கொடுத்துட்டேன். நான் என் பார்வையில் சொல்கிறேன், அவர் வந்து என்னோட ஒரு 10,000 மடங்கு கிரேட்டான மியூசிஷியன், அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். ஏன்னா நான் சொல்ல டெக்னிக்கல் விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது. 1 நாளில் 5 நாளில் 5 நாளில் பண்ணார், அதெல்லாம் இல்லை. அவர் மிகப்பெரிய சிறந்த ஒரு மூளை. ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து அந்த மூளையை மட்டும் கழட்டி பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொன்னால் ராஜா சார் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு மூளை. ஆக்சுவலாக பெரிய ஜீனியஸ் அவருக்கு வந்து முதலமைச்சர் வந்து என்ன பண்ணாலுமே தகும். சந்தோஷம் எனக்கு. உங்களுடைய கதைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி டைட்டிலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள். ஸோ பராசக்தியில் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. இப்போ ஒரு உங்களுடைய ஒரு சில காரணம்னா நீங்கள் அதை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பேக்ரவுண்டோட விட்டுட்டு அதுவும் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கக்கூடிய படமாக இது இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி அது பராசக்தி டைட்டில் என்கிட்ட இல்லைங்க, மனசில் இருந்துச்சு. இப்போ மனசில் வந்து நான் வந்து யாரை வேணால் லவ் பண்ணலாம், ஆனால் புருஷன் தானே ஓனர் ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு. அது மாதிரி வந்து என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது பராசக்தின்னு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வந்து முறைப்படி வந்து இன்னொரு கம்பெனி தான் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் வந்து தமிழ் வெர்ஷனுக்கு நான் உரிமை கொண்டாட முடியாது. தெலுங்கு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்றது தெரியாமல் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த படம் நல்லா போய் சேர்ட்டுன்னு சொல்லிட்டு என் படத்துக்கு தெலுங்கு பத்ரகாளின்ற டைட்டிலும் தமிழில் வந்து சக்தி திருமண டைட்டிலும் வச்சுட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்க, ஆக்சுவலாக இந்த படம் வந்து சக்தி திருமண படம் வந்து உண்மையான அரசியல் பேக்ரவுண்ட் எடுக்கப்பட்ட கதை அளவுன்னாங்க. அது உண்மையா இல்லை? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக அரசியல் படம்னா எப்படி இருக்கணும், அமைதிப்படை எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரோட முதல்வனில் கூட ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹீரோ வந்து பொலிட்டிஷியன் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இது வரைக்கும் நீங்கள் பொலிட்டிக்கல் ப்ரோக்கரை பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் இப்போ எந்த வீடு ரெஜிஸ்டர் பண்ண போனாலும் சரி, தாசில்தார் ஆஃபீஸில் தாசில்தாரை பார்க்க முடியாது. நேராக வரிசையாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். மேரேஜுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ண போங்க, அவங்களெல்லாம் தாசில்தாரை ஒரு 5 நிமிஷம் தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் தான், வாசலில் மீடியேட்டர் தான் வந்து மெயின் ஆளாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் ஒரு மெயின் பில்லர் ஃபார் எவ்ரி திங். பொலிட்டிக்கலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஆட்டு வைக்கிறது, ஊக்குவிக்கிறது, நகர்த்துறது, ஏற்றுறது எல்லாமே இப்போ புரோக்கர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி சாதாரணமாக ஒரு புரோக்கர் வேலை பார்த்த ஒருத்தன் ஒரு காரணத்துக்காக ஒரே நாளில் வந்து இந்தியாவை வந்து எப்படி திரும்பி பார்க்க வச்சான், என்ன பண்ணான், அவன் இன்டென்ஷன் எது, ஆக்சிடென்டலாக பண்ணானா இல்லை அவன் விதை போட்டு யாராவது மைண்டுக்குள்ள அந்த வெறியை வளர்த்து விட்டாங்களா, என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், அந்த பொலிட்டிக்கல் புரோக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக தப்பா எல்லாமே கலந்து அது அருண் பிரபு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வித்தியாசமாக கொடுக்கப்பட்ட கதை தான் இந்த சக்தி திருமகன். ஸோ இது எட்டனதர் பொலிட்டிக்கல் படம் தான். ஆனால் வந்து பொலிட்டீஷியன் ஆங்கிலேருந்து இதை காட்டல, பப்ளிக் ஆங்கிலேருந்து காட்டுறோம். ஸோ இந்த சொன்ன கதையை சொல்லும்போது கேட்டேன், அருண் பிரபு நல்லா இருக்கே,
இதை கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் மாடிஃபை பண்ணால் பிச்சைக்காரன் அப்படின்னு டைட்டில் வச்சிடலாமே, பிச்சைக்காரனா இன்னுமே ரீச் ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா பிச்சைக்காரனோட ஓவரால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாக்கிங் அபவுட் மணி, அது மாதிரி தான் விஷயங்கள் இருக்குன்னா இது வந்து இன்னொரு பிச்சைக்காரன் கூட சொல்லலாம். பொலிட்டிக்கல் புரோக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் படம்னே நீங்கள் ஒரு சேஃப் சைடாக பார்த்தீங்கன்னா யாரையுமே தழுவி எடுக்கலை, யாருக்கும் இன்டென்ஷனாக வந்து குத்தி காட்டலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. பொது அரசியலை குத்தி காட்டலாம். ஆமாம், எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கிளம்பு வரும்பொழுது ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தையோ நீங்கள் கதையில் சொன்னால் தான் வந்து மக்கள்கிட்ட போய் அது வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருந்துருப்பீங்க சீனாக வந்து. ஸோ அப்படி இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த சீன்ஸில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இந்த படத்தில் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சீன் இல்லை. கண்டிப்பாக சொசைட்டியில் உள்ள நிறைய விஷயங்களை காமிச்சிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லா எதுவாக இருந்தாலுமே அரசியல்வாதிகளே காரணம் காட்டி பழகிட்டோம். ஆக்சுவலாக சொசைட்டின்றது நம்ம தான், பிரச்சனையே நாம தான். அந்த விஷயத்தை யாருமே ரியலைஸ் பண்ணுறதில்லை. இப்போ ஜாதியை உருவாக்குனதும் சரி, மதத்தை உருவாக்குனதும் சரி, மதத்துக்கு சண்டை போடுறதும் சரி, எல்லா பிரிவினைகளுக்கும் காரணம் மக்கள் தான் அப்படின்றதுனால நம்மளும் அந்த முதல் குற்றத்தை நம்ம மேலே எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம ஆங்கிள்லேருந்தும் பல ஆங்கிள்லேருந்தும் ரியாலிட்டியை காமிச்சிருக்கிறோம். யாரையும் குறிப்பிட்டெல்லாம் வந்து சொல்லல, பொதுவாக சொசைட்டி இப்படி இருக்குன்றதுக்காக பொதுவாகவே நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருக்கிறோம் அந்த படத்தில். அரசியல் படத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டி நடிக்கிறீங்க, அரசியல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நினச்சா கண்டிப்பாக நினச்சா வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும். ஆனால் எனக்கு அது விருப்பமே கிடையாது. படத்துலேயே மெசேஜ் நிறையா சொல்கிறீங்க, பொலிட்டிக்கல் வந்து நம்ம மக்கள் நிறைய மெசேஜ் சொல்லலாம். அது ஏன் வேலை அது இல்லையே. இப்போ நான் நடிகனாக இருக்கிறேன் முழு நேரமாக. ஸோ மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறேன், படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறேன்றதுனால இதுக்காக வந்து போட்டி போட்டு உயிரை கொடுத்து களத்தில் எத்தனை பேர் உழைச்சி கத்திட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க என்னோட 10-15 வருஷம் சீனியர்ஸ் இல்லையா. பல தலைவர்கள் நான் பேர் சொல்லாமல் எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து எவ்வளவோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் அதுவே வேலையா, அதுவே படிப்பா, அதுவே யோசனையாக இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அதை பண்ணணும்? நமக்கு இத்தனை பேர் வந்து போட்டி போடுறாங்களே. புதுசாக வந்திருக்க அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு உங்களுக்கும் எல்லாருக்குமே ஆதார் கொடுத்துடலாம். ஏன் ஒருத்தருக்கு தரணும்? எல்லாருக்குமே கொடுத்துடலாம். உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு தான் தம்பி, சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் ஆதார் கொடுத்துடலாம். தேங்க்யூ.